ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பபுமா ஃப்ரம் பபுஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்திருக்கேன். மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கசகசா, முந்திரி பருப்பு. நான் 3 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஹாட் வாட்டரில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி சாரில் முந்திரி பருப்பையும் கசகசாவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இது 2ஐயும் நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட சீரகம் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச முந்திரி கசகசாவை சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. இப்போ 2 நிமிஷம் இந்த மசாலா கொதிச்சு வரட்டும். இப்போ கிரேவி கொதிச்சு பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ லிட் போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஃபைனலாக இப்போ இது கூட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்க பபுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.